நம்ம வந்து தளபதி மொபைல்ஸ் வந்து கோல்பேட்டில் வந்து வச்சிருக்கோம். நிறைய பேருக்கு வந்து நம்ம கடை வந்து தெரியும் சரிங்களா. அந்த மாதிரி வந்து தளபதி மொபைல்ஸ்ல வந்து இப்போ தீபாவளி ஆஃபர் போய்கிட்டு இருக்கு. நம்ம ப்ரொமோஷன் வீடியோ வந்து ரெகுலராக போட்டுட்டு இருக்கோம். அதில் வந்து ஒரு தலை ஃபேன் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார். தலை ஃபேன் வந்து நாட் கம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாரு. இப்போ வந்து தலை அஜித் விஜய்ன்னு யாரும் சண்டை போடுறது இல்லை. அவர் வந்து அரசியல் போயிட்டாரு, அவர் வந்து ரேசிங் போயிட்டாரு. இன்னும் ஒரு சில பேர் வந்து அப்படிதான் இருக்காங்க. எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் வரதான் சரி, நான் அதெல்லாம் வந்து கண்டுக்கல. இப்போ ஏன் இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கேன்னா, நான் வந்து யாரையும் நம்பியும் கடை வைக்கல. இந்த மாதிரி வந்து கடை வச்சா எனக்கு வந்து வேற ஃபேன்ஸ் யாரும் வரமாட்டான்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ கமெண்ட் பண்ண மாதிரி தான் நிறைய ஃபேன்ஸ் வந்து என் கடைக்கு வர யோசிப்பாங்க. இப்போ டிவிக்கு தீம்ல நான் வந்து கடை வச்சிருக்கேன்னா வந்து வேற கட்சிக்காரங்க ஏடிஎம்கே டிஎம்கே காரங்களாம் என் ஊர்லயும் இருப்பாங்க கோல்பேட்டில். அவங்களாம் வந்து அவங்களுக்கும் மொபைல் தேவைப்படும், மொபைல் சர்வீஸ் பார்க்கும் தேவைப்படும், என் கடைக்கு வரமாட்டாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுதான் நான் வந்து வச்சிருக்கேன். இந்த கடையை நான் வச்சிருக்கிறது காரணமே வந்து விஜயன மேல நான் எவ்வளவு லவ், என்னோட லவ் வந்து எப்படி இருக்கும் விஜயன மேல, அதை காட்டுறதுக்காண்டி அடையாளம் தான் வந்து தளபதி மொபைல் சரிங்களா. அதனால வந்து யாரையும் நம்பி வந்து நான் வந்து கடை வந்து ஓப்பன் பண்ணல. அதனால வந்து விஜய் ஃபேன்ஸை நம்பி நான் கடை ஓப்பன் பண்ணல. எனக்கு விஜய் ஃபேன்ஸே கோல்பேட்டில் இருக்க விஜய் ஃபேன்ஸும் சரி, டிவிக்கில் இருப்பாங்க பார்த்தீங்களா கோல்பேட்டில், அவங்களும் சரி, நம்ம கடையை விட பெட்டரா ஏதாவது எக்ஸ்ட்ரா 2-3 ஃப்ரீயா ஐட்டம்ஸ் கொடுத்தாங்கன்னா அவங்க அந்த கடையிலே போய் வந்து மொபைல் வாங்கிக்கிறாங்க. அதை நான் நிறைய பேராக பார்த்துருக்கேன். நான் அவங்களையும் நம்பி கடை வைக்கல. என்னையை நம்பி வர கஸ்டமர் நிறைய பேர் இருக்காங்க. இந்த அண்ணன் கடைக்கு போனால் அந்த அண்ணன் பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்பாங்க, ப்ராடக்ட் நல்லா இருக்கும், மொபைல் சர்வீஸ் பார்த்தா கொஞ்சம் கரெக்டாக பண்ணி கொடுப்பாங்க, கம்மியான பட்ஜெட்டில் பண்ணி கொடுப்பாங்கன்னு என்னை நம்பி வர கஸ்டமர் இருக்காங்க. என்னை நம்பி வர எனக்கு சப்போர்ட் பண்ணுற மக்கள் இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே நான் வந்து தேங்க்ஸ் தெரிவிச்சுக்கிறேன்.